Hello everyone, welcome to Aishwaryas Homecooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸான ஒரு கோகனட் டீ கேக் ரெசிபி அண்ட் அது கூட ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஆரஞ்சு டீ ரெசிபி. இந்த பெர்ஃபெக்ட் டீ டைம் காம்போ ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோகனட் கேக்குக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக துருவுன ஒரு அரை மூடி தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷம் போல். நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டேரெக்டாக நீங்கள் கேக் மிக்ஸ் பண்ணும் போது டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக வந்த பிறகு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 160 கிராம் போல் சர்க்கரை நம்ம எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது 2/3 கப் அளவில் வரும். இது கூட ஒரு 10-15 ஏலக்காவை சேர்த்து நல்லா பொடி பண்ணி இதையும் ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவன் இல்லைன்னா பேன் எதில் பேக் பண்ண போகிறோமோ அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 10-12 நிமிஷத்துக்கு. அப்புறம் நம்ம பேக்கிங் பேனையும் க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சர்க்கரையோட பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் ஃப்ளஃபி டெக்ஸ்சர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க சர்க்கரை எல்லாத்தையும் நான் சேர்த்து இதை நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் ஃப்ளஃபி டெக்ஸ்சர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். யூஸ்வலாகவே என்னோட குக்கிங்க்கு என்னோட 2 குழந்தைங்களுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி பேக்கிங் ரெசிபீஸ்னு வரும்போது என்னோட 2 பொண்ணுங்களுமே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது என்னோட 2வது பொண்ணு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது. அவங்களோட எஃபர்ட் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அந்த கிளிப்பிங்கை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 2 முட்டை நான் சேர்க்க போகிறேன். அட் அ டைம் 2மே ஒன்றா சேர்க்காமல் தனித்தனியாக நம்ம சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முட்டை சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு 100 ml போல் ரிஃபைண்ட் ஆயில், அதாவது ரொம்ப வாசனை இல்லாமல் ஃப்ளேவர் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கிற வெஜிடபிள் ஆயில் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் மிக்சர் இல்லைனா எலக்ட்ரிக் பிளெண்டர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்கில் கூட பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு ஹேண்ட் விஸ்க்லேயே நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு 150 கிராம் போல் மைதா மாவை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 250 ml கப்பில் 1 கப் ஃபுல்லாக வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு அதையும் நம்ம ஜலிச்சு விட்டு நல்லா ஸ்மூத் பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரே டைரெக்ஷனில் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற க்ளூட்டன், அதாவது மாவில் இருக்கிற க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு கேக் வந்து ஃபைனல் அவுட்கம் வரும்போது ரொம்ப டென்ஸாக திக்காக அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 1/4 கப்பு போல் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது இதை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கிங் பேனில் சேர்த்துக்கலாம். பேனில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஏர் ட்ராப்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி டேப் பண்ணி விட்டுடுங்க. கார்னிஷிங்க்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனில் இல்லைனா பேனில் நீங்கள் சேர்த்து ஒரு 40-45 நிமிஷம் பேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், நைஃப் இன்சர்ட் பண்ணால் நைஃப் க்ளீனாக வருது. தட் மீன்ஸ் நம்ம கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆரஞ்சு டீக்கு ஒரு பவுலில் நல்லா ஒரு 300 ml தண்ணி சேர்த்து 2 ஆரஞ்சோட தோலை இதில் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ஃப்ரூட் நம்ம உடம்புக்கு எப்படி ரொம்ப நல்லதோ அதே மாதிரி ஆரஞ்சோட தோலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி டீ பண்ணி குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போது இது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது குடிக்கிற அளவுக்கு டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இன்னொரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஆரஞ்சோட ஜூஸை இதில் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஹனியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே கொதிச்சுட்டு இருக்கும் போது நீங்கள் ஆரஞ்சோட ஜூஸோ ஹனியோ சேர்க்காதீங்க, அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி குடிக்கிற டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆரஞ்சு டீயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கும் ஆறிடுச்சு. அதை நம்ம கேக் டின்லேருந்து டீமோல்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்குது பார்க்கவே. இந்த டெலிஷியஸ் கோகனட் கேக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆரஞ்சு டீயும் ஒரு சூப்பரான டீ டைம் காம்போவாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ஐஸ்வர்யாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.